வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழர் பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு அதிசயமான சக்தி நிலையம், ஒரு வரலாற்று பொக்கிஷம், ஒரு மன்னரின் கனவு, தமிழரின் கலையின் உச்சம், தஞ்சாவூர் பெரிய கோயில் பற்றிய முழுமையான பயணத்திற்காக ஒன்று சேர்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உலகின் மிகப்பெரிய அழகான மர்மமான சிவாலயங்களில் ஒன்றின் உள்ளார்ந்த சக்தியையும் அதன் பின்னணியில் நின்று ஒளிரும் மன்னரின் பொற்கால வரலாறையும் முழுமையாக அறிந்து விடுவீர்கள். இந்த கோயில் வெறும் ஒரு ஆன்மீக தலம் மட்டுமல்ல, அது ஒரு கலையும் அறிவியலின் திறமைக்கு அடையாளம். அதே சமயம் தமிழர் நாகரிகத்தின் உயர்பட்ட கட்டிடக்கலை, சமூக அமைப்பு, கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் பக்தி மற்றும் காலச்சுவடுகளை நமக்கு சொல்லும் ஓர் வரலாற்று ஆவணம். இப்போது அந்த கோயிலின் கருவறை வாசலை கடந்திருப்பது போல அந்த சிறப்பின் உள்ளே நம்மை அழைத்துச் செல்லும் வரலாற்று பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்தில் சோழ வம்சத்தின் பொற்காலம். கிபி 375ஆம் ஆண்டு சோழ வம்சத்தில் பெரும் வீரமும் கலையின் ஆர்வமும் கொண்ட ஒரு மன்னர் ராஜராஜ சோழன் தனது இராச்சியம் முழுவதும் புகழுடன் ஆண்ட காலம். அவர் வெறும் போர்க்கலைஞர் அல்ல, அவர் கல்வியின் ஊக்குவிப்பாளர், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தந்தை, கட்டிடக்கலையின் முன்னோடி. அவரது மனதில் ஒரு கனவு பிறந்தது. பூமியில் எங்கும் இல்லாதளவுக்கு பெரிய, அழகான, வலிமையான சிவாலயம் ஒன்றை கட்ட வேண்டும். அது சோழரின் பெருமையையும் தமிழரின் நாகரிகத்தையும் பக்தியின் ஆழத்தையும் சாடி காட்ட வேண்டும் என்று. அந்த கனவுதான் பிரகதீஸ்வரர் கோயிலாக உயிர் பெற்றது. பெருமை கொண்ட, வியப்பூட்டும், 1000 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும், உலகுக்கு தமிழரின் அறிவையும் திறமையையும் உணர்த்தும் கோயில். இந்த கோயில் கட்டப்படுவதற்காக ராஜராஜ சோழன் தனது இராச்சியம் முழுவதையும் ஒருங்கிணைத்தார். சிற்பிகள், கட்டிடக் கலைஞர்கள், கணக்காளர்கள், வாஸ்து நிபுணர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எல்லோரும் இந்த கனவை உண்மையாக மாற்றுவதற்காக ஒரே மனதோடு பணியாற்றினார்கள். இந்த கோயிலின் கட்டிடக்கலைக்கு நிகர் உலகில் எதுவும் இல்லை. 77,000 சதுர அடியில் விரிந்து அதன் மையத்தில் 716 அடி உயரமான கோபுரம், அது நேராக விண்வெளியை நோக்கி நின்று கொண்டிருக்கிறது. அந்த கோபுரத்தின் முகப்பில் செதுக்கிய சிற்பங்கள், கதைகள், சித்திரங்கள் ஒவ்வொன்றும் காலத்தையும் கலையையும் ஆன்மீகத்தையும் பேசுகின்றன. அந்த கோபுரத்தின் மேல் 80 டன் எடையுள்ள கும்பம். அதனை அந்த உயரத்திற்கு எப்படி பராமரித்து வைத்தார்கள் என்பது இன்னும் புதிராகவே உள்ளது. அது காலத்தின் சோதனைகளையும் இயற்கையின் சவால்களையும் தாங்கி இன்று வரை பாதுகாப்பாக நிலைத்து நிற்கிறது. இந்த கோயிலில் உள்ள நந்தி சிலை 13 அடி உயரம், 16 அடி நீளம், ஒரே பாறை கல்லில் செதுக்கப்பட்டு அதன் மேல் அழகான சிறப்பும் வலிமையும் ஒளிர்கிறது. கோயிலின் விமானம். உலகின் மிக உயரமான கோவில் சிகரம். அதன் மேல் செல்லும் ஒவ்வொரு கட்டும் அந்த கால கட்டிட தொழில்நுட்பத்தின் ஆழமான அறிவையும் கணக்கீடுகளையும் எடுத்துச் சொல்கிறது. சிமெண்ட், லோகம், புதிய தொழில் உபகரணங்கள் இல்லாத அந்த காலத்தில் இந்த அளவுக்கு பெரிய, உயரமான, அழகான கட்டிடம் உருவாக்கப்பட்டுள்ளதற்கு இன்றும் உலகம் வியந்து போகிறது. இந்த கோயிலின் வழிபாட்டு மையம் பிரகதீஸ்வரர் சிவன் ஒரு விஷால லிங்க ரூபத்தில் அருள் பாலிக்கிறார். பூமியில் உள்ள மிகப்பெரிய சிவலிங்கங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. அதன் சக்தி, அதன் ஆன்மீக விசித்திரம், அதன் அமைப்பு எல்லாவற்றிலும் சோழர் அறிவும் வாஸ்து சாஸ்திர நுணுக்கமும் வெளிப்படுகிறது. கோபுர சிகரம் எந்த நேரத்திலும் சிவனின் மீது சாய்வதில்லை. கோயிலின் நிழல் மெயின் மண்டபத்தில் விழவில்லை. தினமும் சூரிய ஒளி சிவனின் மீது நேரடியாக விழுகிறது. இது ஒரு வாஸ்து சாஸ்திர அற்புதம். காலத்திற்கும் காலநிலைக்கும் அப்பாற்பட்ட கட்டிட அறிவை எடுத்துச் சொல்கிறது. இந்த கோயிலில் மட்டுமல்லாமல் சோழ அரசில் ஆன்மீகத் துறையில் எல்லா மதத்தினரும் இணைந்து பணியாற்றினர். பிராமணர்கள், சமணர்கள், புத்தர்கள் மற்றும் மற்ற மதத்தினரும் இந்த கோயிலில் பணிபுரிந்தனர் என்பது அந்த கால சமுதாய அமைப்பின் திறந்த மனப்பான்மையையும் மத நல்லிணக்கத்தையும் சாடி காட்டுகிறது. இந்த கோயிலின் சுவரில் ஒவ்வொரு ஓவியம் கல்வெட்டும் தமிழர் வரலாற்றை உயிருடன் கொண்டு வருகிறது. சோழர் வீரர்களின் வாழ்க்கை, போர்க்களக் காட்சிகள், தேவதைகள், புராணக் கதைகள், நடனமாடும் நடராஜர், அழகான நந்தி, பர்வதி, அனைத்தும் அந்த காலம் எப்படி இருந்தது, மக்கள் எப்படி வாழ்ந்தனர், அவர்கள் எதனை நம்பினர் என்பதற்கு சாட்சி.
ஒரு கல்வெட்டில் ராஜராஜ சோழன் தன்னுடைய வீரர்களுக்கு பரிசாக நிலம், நகைகள், கோயில் நிவாகங்களை வழங்கியது குறித்து தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இதனால் அந்த கால அரசியல், பொருளாதாரம், சமூக அமைப்பு மற்றும் பக்தி வாழ்க்கை பற்றிய முழுமையான பார்வை கிடைக்கிறது. ராஜராஜ சோழனின் மகள் குந்தவை நாச்சியார் கூட கோயில் நிர்வாகத்தை தன்னுடன் பங்கிட்டு பெண்களின் பங்கு என்றும் முக்கியமாக இருந்ததை எடுத்துச் சொல்கிறது. காலத்தால் இந்த கோயிலுக்கு பல சோதனைகள் வந்தன. முல்லுக்கள் தங்கள் படையுடன் வந்தபோது சில பகுதிகள் சேதமடைந்தன. ஆனால் கோயிலின் அடிப்படை அழியவில்லை. மராத்தியர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றது. பிரிட்டிஷ் காலத்தில் நிர்வாக குழப்பங்கள் இருந்தாலும் சோழர் கட்டிடக்கலையின் பெருமையை யாராலும் அழிக்க முடியவில்லை. இன்று எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இந்த கோயில் ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் வரலாற்று ஆர்வலர்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கோயிலின் முக்கியத்துவம் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் இந்த கோயில் கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் என்ற வகையில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், திருவையாறு ஆரியன் மாலையனார் கோயில், தராசுரம் கோயில், இந்த மூன்றும் சோழ அரசின் அரசியல், ஆன்மீக மற்றும் கலாச்சார அடையாளமாக இருக்கின்றன. இந்த கோயில் வெறும் கற்கள் மட்டுமல்ல, அது ஒரு கால பெருமையின் விவரம். ஒவ்வொரு செதுக்கப்பட்ட சிற்பமும், ஒவ்வொரு கல்வெட்டும், ஒவ்வொரு ஓவியமும் அந்த காலத்தின் மக்களின் வாழ்வை, அவர்களின் கனவுகளை, அவர்களின் நம்பிக்கைகளை, அவர்கள் எதனை நினைத்தார்கள் என்பதனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றும் இந்த கோயிலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் அந்த கால கட்டிட அறிவையும், கலையின் நுணுக்கத்தையும், பக்தியின் ஆழத்தையும் நேரில் உணர்கிறார்கள். அந்த கோயிலின் வாயிலில் நின்று அதன் உயரமான கோபுரத்தை பார்த்தால் ஒரு பெரும் அதிசயமும் பெருமையும் மனதில் தோன்றும். அந்த கால மக்களின் அறிவும், அவர்களின் முயற்சியும், அவர்களின் பக்தியும், அவர்களின் கலையுயிரும் இன்றும் அந்த கோயிலில் ஒலிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்த அனுபவங்களை, உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒரே ஒரு மன்னரின் கனவு மட்டும் இல்லாமல் முழு தமிழரின் பெருமை, நம் வரலாற்றின் நம் அடையாளம்.